உணர்ந்து அதை திருத்திக்கணும், அதை திருந்திக்கணும் நீங்க எப்ப முன் வந்துட்டீங்களோ, ரசூலுடைய நபிமொழி என்ன தெரியுமா? கமன்லா தன்பலஹு, அவன் பாவமே செய்யாதவனை போன்று ஷிர்க்கை தவிர என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி அல்லாஹ் ஒரு அற்புத வாய்ப்பை இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கிறான் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு. நிறைய பேர் ஐசியூ ரூம்ல திருந்தணும்னு நினைக்கிறாங்க, ஐசியூல நிறைய பேர் சக்கராத்துல திருந்தணும்னு நினைக்கிறாங்க, படுத்த படுக்கையில தொண்டைக்கும் வரகரா ஏற்படக்கூடிய அந்த சக்கராத்துடைய நிலையில நான் திருந்தணும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேருக்கு கை கால் முறிவு ஏற்பட்ட பிறகு நான் திருந்தணும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் வாழ்க்கை ரெண்டானதுக்கு பின்னாடி நான் திருந்தணும்னு நினைக்கிறாங்க. ஏன் இந்த அவமானத்திற்கு பின்னாடி, இந்த அடிக்கு பின்னாடி, இந்த பெரிய ஒரு இடி விழுந்ததற்கு பின்னாடி திருந்தணும்னு நினைக்கிறோம்? அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி தன்னை திருத்திக்கலாமே. ஒரு அவமானப்பட்டுதான் திருந்தணுமா? ஒரு கை கால் ஒரு முறிவு ஏற்பட்டுதான் திருந்தணுமா? ஒரு உயிர் போகிற கடைசி நிலையில தான் புத்தி வரணுமா? ஏன் அது வாழும் காலத்தில் நாம் திருத்தி கொண்டால் வாழும் மீத வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையாச்சு. அதைத்தான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல வாழ்ந்து காமிச்சுட்டு போனாங்க. 63 வருஷம் வாழ்ந்தாலும் உலகம் இனி வருகின்ற வரைக்கும் அந்த நபரை தான் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு அற்புத விதி அல்லாஹ் உலகத்துல விதிச்சுட்டானே, யாராலையும் மாற்ற முடியாது. வாழ்ந்தது கொஞ்சம் வருஷமா இருந்தாலும் ஒரு நிரப்பமான வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருக்கிறாங்களே, அப்படிப்பட்ட நிரப்பமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள், மனிதர்கள் தான், இயற்கை தான், தவறு செய்வது சகஜம் தான், சாதாரணம் தான். ஆனால் அந்த தவறிலே வாழ்ந்து விடக் கூடாது. அதை திருத்தறதுக்கு முயற்சி செய்யணும், திருந்தறதுக்கு முயற்சி செய்யணும். நிறைய பேர் 5 வேளை தொழுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, எல்லாம் நல்ல அமல் செய்வாங்க. ஆனா ஏதாவது ஒரு தவறுல அடிக்ட் ஆயிட்டே இருப்பாங்க. ஒரு பொய் சொல்றது, ஒரு புறம் பேசுறது, ஒரு கோல் மூட்டுறது, ஒரு இட்டு கட்டுறது, இல்லாத அவதூறை பரப்புறது, ஃபித்னாக்களை உண்டு பண்றது, குடும்பத்தை ரெண்டாக்குறது, அடுத்த நிம்மதியை கெடுக்கிறது, அடுத்த வீட்டு ஜன்னலை எட்டி பார்த்து என்ன நடக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுல இன்பம் காண்றது, எல்லாம் நல்ல அமலும் செய்வான். பின்னாடி இந்த முசீபத்தையும் செஞ்சுட்டு இருப்பான். இதைதான் அல்லாஹ் தஆலா தவறுன்றான். இங்க இந்த தவறு செய்யக்கூடியவர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க? இதெல்லாம் தவறு கிடையாது. மது குடிக்கிறது, புகை பிடிக்கிறது, விபச்சாரம் செய்யறது, மது மாது சூது, இதுதான் தவறு நினைச்சு எல்லாமே தவறு என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். ஒருமுறை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சமூகத்திலே, பனு இஸ்ரவேலர்கள் சமூகத்திலே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. மழையே இல்லை, அந்த ஊர்ல அன்னைக்கு பெரிய பஞ்சம். மக்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் ஒரு வேண்டுகோள் வச்சாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய நபி ஆச்சு, எங்களுக்காண்டி ஒரு துவா செய்யலாமே. இதுல நமக்கான படிப்பின் என்னன்னா, குடும்பத்துல வாழ்க்கையில நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு சிரமம் கஷ்டம்னா உங்க மஹல்லா சார்ந்த இமாம்கிட்ட அணுகி ஒரு துவா வாங்கிக்க முயற்சி பண்ணுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள் வந்து சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு துவா செய்யல. மூசா அலைஹிஸ்ஸலாம் எதுக்கு? ஊர்ல மழை இல்லை, ஊரு கடுமையான பஞ்சத்தை நோக்கி போகுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் 70,000 மக்களை கூப்பிட்டுக்கிட்டு அன்னைக்கு உள்ள ஆடு மாடுகளை, குழந்தைகளை, பெரியோர்களை, முதியோர் வயசுக்கு வந்த பெண்களை, குடும்ப பெண்களை எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு மைதானத்துக்கு வந்தாங்க. அங்க வந்துட்டு என்ன செய்யறாங்க? அல்லாஹ்ட்ட துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் இந்த மழையை, உன்னுடைய அருளான மழையை எங்கள் மீது பொழிய செய்வாயாக, இந்த பூமிக்கு செழிப்பை தருவாயாக என்று அவங்க துவா செய்யறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய துவா செஞ்சா அடுத்த நொடி அல்லாஹ் அதை கபூல் செஞ்சிருவான். எப்படின்னு கேக்குறீங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறா, நான் மூசாவோடு நேரடியா பேசக்கூடியவர், நான் மூசாவோடு நேரடியாக பேசக்கூடிய. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சா அல்லாஹ் அதை உடனே கபூல் செய்யக்கூடியவனாக இருந்தான். இவங்க துவா செஞ்சுட்டு 10 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு, மழையும் காணும் ஒன்னையும் காணும். மக்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் கீழே மேலையும் பாக்குறாங்க. இவரை நம்ம நேத்து வரைக்கும் அல்லாட்ட பேசிட்டு இருக்கிறேன்னாரு, துவா செஞ்சா கபூலாயிரும் சொன்னாரு, துவா செஞ்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஒரு துளிய கூட காணும். அப்ப சொன்னதெல்லாம் பொய்யான்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஆளுக்கு ஒண்ணு பேச ஆரம்பிக்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்க்கு தொடர்பு போயிட்டாங்க. அல்லாட்ட போயிட்டாங்க, யா அல்லாஹ் இந்த மாதிரி மழையை தரன்னு சொல்லிட்டு தராம இருக்கிறீங்க. மக்கள் எல்லாம் ஆளுக்கு ஒண்ணு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் தனிமையில பேசுறான், யா மூசா, உன் சமூகத்திற்கு மழை தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் உன் சமூகத்திலே ஒரு தவறு செய்தவன் இருந்து கொண்டிருக்கிறான், அவனை வெளியேறி சொல், நான் மழையை தருகிறேன். இது நிறைய படிப்புன்னு நிறைய பாடம் இருக்கு. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் தொழுதா மட்டும் குடும்பம் உருப்படாது. எல்லாருமே தொழணும், எல்லாரும் தொழணும், எல்லாருமே தொழணும். ஒருத்தர் தொழாத குடும்பம் உருப்படாது. எல்லாருமே தொழணும். வீட்டுல எல்லாரும் தொழுறாங்க, அந்த வீட்டுல அந்த வயசுக்கு அந்த பையன் தொழ மாட்டேங்கிறான், குடும்பம் எப்படி உருப்படும்? பரக்கத்து எப்படி வரும்? எல்லாருமே தொழணும். இது ஒரு பாடம். அல்லாஹ் சொல்றான், நீங்க எல்லாம் சரியா இருக்கிறீங்க, ஆனா ஒருத்தர் தப்பா இருக்கிறான் கூட்டத்துல, அவனை வெளியே வர சொல்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏலான் செய்யறாங்க. யாரோ ஒருவர்